அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவநாயனார் அருளிச் செய்த திருக்குறளிலே இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் என்கிற குறட்பா நாம் அறிந்ததே. எப்பாடுபட்டாவது ஒழுக்க நெறி வாழ வைக்க வேண்டும் இந்த சமுதாயத்தை என்பதற்காகவே நம்முடைய முன்னோர்கள் நல்ல கருத்துக்களை சொல்லி வந்தார்கள். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதும் குறட்பாவே. அதன்படி விவேக சிந்தாமணி ஆசிரியர் மண்ணுலக மாந்தர்கள் ஒழுக்க நெறி வாழ வேண்டும் என்பதற்காக உன்னத கருத்துக்களை பொதிந்து நல்லதொரு நீதி நூலாகிய விவேக சிந்தாமணியை இயற்றியிருக்கிறார். இந்த நூலை நாம் தொடர்ந்து சமுதாய கடமையை கருத்திலே கொண்டு வாசித்து வருகிறோம். இன்றைய பதிவிலேயும் அதி உன்னதமான கருத்துக்கள் கொண்ட 3 முத்தான பாடல்களை பார்க்க இருக்கிறோம். இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம். கழுதை கா எனக் கண்டு நின்றாடிய வளகை தொழுது மீண்டும் அக்கழுதையை துதித்திட அதுதான் பழுதிலா நமக்கு ஆர் நிகராம் என பகர்தல் முழுதும் மூடரை மூடர் கொண்டாடிய முறை போல். மூடரை கொண்டாடுகிறார் என்றால் அவரும் மூடராகவே இருப்பார் என்பது பொருளாகிறது. இன்றைய காலத்திலே இவற்றை சர்வசாதாரணமாக பார்க்க முடிகிறது. செல்வச் செழிப்போடு இருக்கக்கூடிய ஒருவன் என்ன சொன்னாலும் அதை ஏற்று ஆம் அப்படித்தான் என்று சொல்லக்கூடிய மூடர் கூட்டம் பெருகி இருப்பதை பார்க்க முடிகிறது. ஏதிலியாக இருப்பவன் ஏழையாக இருப்பவன் எது சொன்னாலும் இவ்வுலகம் ஏற்காது. செல்வந்தன் அதிகாரம் படைத்தவன் எது சொன்னாலும் அது சட்டமாக மாறி போகிறது. அது இந்த உலகம் மறுப்பதில்லை. அவனை புகழ்ந்து போற்றி பாராட்டவும் தயங்குவதில்லை. காரணம், அவனிடத்திலே இருந்து இறந்து பழைக்கும் நிலையிலே சமுதாயம் இருக்கதே இந்த நிலைக்கு காரணம். மூடர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை யார் நம்புவார்கள்? மூடர்கள் தான் நம்புவார்கள். சத்திய நெறி நின்று உண்மையாக வாழ்ந்திருக்கக்கூடிய ஒழுக்க சீலர்கள் மூடர்களின் பேச்சை ரசிக்க மாட்டார்கள். அவர்களுக்கு முகஸ்துதி செய்யவும் மாட்டார்கள். அற்ப உலக வாழ்க்கைக்காக அற்பர்களை துதித்து அற்பர்களை புகழ்பாடி அவர்கள் பின்தொடரக்கூடியவர்கள் சமுதாயத்தை கெடுத்து தாங்களும் கெட்டழிந்து போவார்கள் என்பதையே விவேக சிந்தாமணியின் திருப்பாடல் நமக்கு சொல்லித் தருகிறது. நாம் எந்த வகையிலும் மற்றவர்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல என்று கருதக்கூடிய பக்குவம் பெற வேண்டும் என்றால் ஒழுக்கம் சார்ந்து வாழ்ந்திருந்து ஒழுக்க நெறி கொண்ட சான்றோர் வார்த்தைகளை சிறமேற்கொண்டு வாழ பழக வேண்டும். இதற்கு ஒரு உதாரணத்தை விவேக சிந்தாமணி ஆசிரியர் சொல்லுகிறார். ஒரு கழுதை கா கா என்று கத்தியது. அந்த கழுதையின் கொடிய கூப்பாடு அக்கம் பக்கம் இருந்தவர்களுக்கு நாராசமாக இருந்தது. ஆனால் அந்த கழுதையின் கூப்பாட்டை கேட்டு அருகே வந்து நின்ற ஒரு பிசாசு, ஆகா நீ ஆனந்தமாக பாடுகிறாய் என்று சொல்லி இன்னும் பாடு இன்னும் பாடு என்று கேட்டதாம். இதில் ஏதாவது ஒரு பொருத்தமான நிலை இருக்கிறதா? கழுதை கத்துவது நாராசமாக இருக்கும். அந்த கழுதையின் கத்தலோடு ஒரு பிசாசும் சேர்ந்து ஆடி அதை ஊக்கப்படுத்தினால் எப்படி இருக்கும்? மிக கேவலமாக இருக்கும் அல்லவா? அதை போலத்தான் இந்த உலகத்திலே மூடர்கள் கூடி எதையெதையோ புலம்பி தீர்க்கிறார்கள். அவற்றையும் ஒரு கூட்டம் கரகோஷம் செய்து ஆர்ப்பரித்து கொண்டாடுகிறது. இதை சொல்லும் போது உங்களுக்கு ஒன்று விளங்குகிறது. ஆம், நீங்கள் நினைப்பது சரிதான். சமுதாயத்தினுடைய சிந்தனையோ அக்கறையோ சிறிதளவும் இல்லாது தங்களுடைய வளமையை பெருக்கிக் கொள்வதற்காக பொய் சொல்லி ஒரு கூட்டத்தை தன் பின்னே வரவழைத்து பேயாட்டம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனித மிருக கூட்டம் இந்த உலகிலே இருக்கிறது. அந்த கூட்டம் கூட்டி கூப்பாடு போடக்கூடிய கூக்குரல்களை எல்லாம் கழுதை கத்துவதை ரசித்த பிசாசுகளைப் போல ஒரு கூட்டம் ரசித்துக் கொண்டேதான் இருக்கிறது. நான் சொல்ல வந்ததை நீங்கள் நிச்சயம் புரிந்திருப்பீர்கள் என்றே கருதுகிறேன். இப்படிப்பட்ட கூட்டம் எல்லா காலங்களிலும் இருந்திருக்கிறது என்பதை விவேக சிந்தாமணிய ஆசிரியரின் இந்த திருப்பாடல் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. உண்மையை விளங்கி சத்திய நெறி வழுவாது நேர்மையாக வாழ பழகும் போது மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள் நிம்மதியை சந்திக்க முடியும் என்பதே இத்திருப்பாடலின் கருத்தாகிறது.
ஆச்சாரம் செய்வார் ஆகில் அறிவொடு புகழும் உண்டாம். ஆச்சாரம் நன்மையானால் அவனியத் தேவராவார். ஆச்சாரம் செய்யார் ஆகில் அறிவொடு புகழும் அற்று பேசார் போர் பேச்சும் ஆகி பிணியொடு நரகில் வீழ்வார். இங்கே ஆச்சாரம் என்பது ஒழுக்கம் என்கிற சொல்லின் பொருளாகிறது. ஒழுக்க நெறி என்னென்ன வகையான ஒழுக்கங்கள்? கரண ஒழுக்கம், இந்திரிய ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் என்பவற்றை மனிதன் கடைப்பிடித்தாக வேண்டும். கரண ஒழுக்கம் என்பது மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்தால் யாதொரு உயிருக்கும் தீம்பிழைக்காமல் வாழக்கூடிய நிலை. இந்திரிய ஒழுக்கம் என்பது புலன்களால் இந்த உலகிலே இணைந்திருந்தாலும் கூட தவறிழைக்காது வாழக்கூடிய நிலையாகிறது. ஆன்ம ஒழுக்கம் என்பது சிவனாகி சிவனுக்கு எவ்விதமான தீம்பும் விளைக்காமல் நன்னெறி பூண்டு உத்தம சத்குருமார்களுடைய தூய வார்த்தைகளை சிறமேற்கொண்டு நன்னெறி ஒழுகி தன்னை வென்றெடுக்கக்கூடிய பக்குவத்தை நோக்கி பயணிப்பது. இப்படிப்பட்ட நிலையிலே இருப்பவர்கள் பெயரும் புகழும் பெறுவார்கள், ஞானம் பெறுவார்கள். இந்த உலகிலே வாழ்ந்திருந்து மறைந்தாலும் கூட அவர்களை பின்னாலே வரக்கூடிய சந்ததிகள் கடவுளாக மதித்து குலதெய்வமாக மதித்து போற்றி புகழ்வார்கள். அவர்கள் புகழ் காலகாலத்திற்கும் நிலைத்திருக்கும். அப்படி இல்லாமல் ஒழுக்கம் வாழாமல் ஏதேதோ காரணங்களால் வாழ்ந்திருந்து தங்கள் வாழ்க்கையை வெற்று வாழ்க்கையாக வாழ்ந்து சமுதாயத்திற்கும் கேடான விடயங்களை செய்துவிட்டு போனவர்கள் அவர்கள் வாழ்ந்திருந்த காலத்திலே அவர்களை துதிபாடி அவர்களிடமிருந்து பொன்னையும் பொருளையும் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று கருதியிருந்த சிறுமதியாளர்களால் போற்றப்பட்டாலும் கூட எதிர்வரும் காலங்களிலே அவர்கள் மரணத்திற்கு பிறகு அவர்களை ஏசத்தான் செய்வார்கள். நன்னெறி பூண்டு வாழ்ந்தவர்களைப் போல குலதெய்வங்களாக இவர்களை யாருமே மதிக்க மாட்டார்கள். அது மட்டுமல்லாது இப்படிப்பட்ட ஈன வாழ்க்கை வாழ்பவர்கள் தங்கள் வாழ்நாளிலேயே பற்பல விதமான நோய்களுக்கு ஆளாகி இறந்து பட்டு போய் இறந்ததற்கு பிறகும் பாழ் நரகத்திற்கு சென்று சேருவார்கள் என்று விவேக சிந்தாமணி ஆசிரியர் சொல்லுகிறார். உண்மையின் தத்துவம் இதுதான். நீங்கள் நல்லவர்களாக வாழ்ந்திருந்தால் உங்கள் மரணத்திற்கு பிறகும் இந்த உலகம் உங்களை நினைவு கூர்ந்திருக்கும். தீயநெறி கொண்டு வாழ்ந்திருந்தால் இறந்துபட்டு சுமந்து செல்லப்படக்கூடிய நிலையிலும் கூட தொலைந்தான் துரோகி, அயோக்கியன், இவன் இறந்ததால் இப்போது ஓரளவு சமுதாயத்திற்கு நிம்மதி வந்திருக்கிறது என்றே பிணம் முன்னே போக பின்னே செல்லக்கூடியவர்களும் கூட சொல்லியபடியே பயணிப்பார்கள் என்பதே உலகம் இன்றளவும் கண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. செல்வம் வந்து உற்ற போது தெய்வமும் சிறிதும் பேணார், சொல்வதை அறிந்து சொல்லார், சுற்றமும் துணையும் பேணார், வெல்வதே கர்மமல்லால் வெம்பகை வலிது என்றென்னார், வல்வினை விளையும் பாரார், மண்ணின் மேல் வாழும் மாந்தர். இந்த மண்ணுலகத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய மனிதர்களின் மிகப்பெரிய எண்ணம் திரண்ட செல்வம், திரளாக புகழக்கூடிய கூட்டம், மாட மாளிகை, கூட கோபுரம், மனையாட்கள் பலர், காமக் களியாட்டங்கள், இப்படியாக சொகுசு வாழ்க்கை என்பதை குறித்தே இருக்கிறது. இப்படிப்பட்ட திரண்ட செல்வம் என்பது வந்தபோது தலைகால் தெரியாமல் ஆடக்கூடிய நிலைக்கு மனிதன் வந்து விடுகிறான். தெய்வ நிந்தனை செய்ய ஆரம்பித்து விடுகிறான். வறுமை வந்திருந்த போது தெய்வமே என்னை காப்பாற்று என்று கூப்பாடு போட்டவனும் கூட செழுமை வந்தான பிறகு நான் உழைத்தேன், என் அறிவை கொண்டு நான் சம்பாதித்தேன், இதில் தெய்வம் எங்கே வந்தது என்று சொல்லி தெய்வத்தை இகழக்கூடிய நிலையையும் இக்கலியுகத்திலே பார்க்க முடிகிறது. சொல்லக்கூடிய வார்த்தைகளை சரியாக எண்ணி பார்த்து சொல்லுவதையும் கூட அவர்கள் விட்டுவிடுகிறார்கள். தங்கள் சுற்றத்தாரையும் தனக்கு இதுவரையிலும் துணையாக வந்திருந்தவர்களையும் கூட கண்டுகொள்ளாமல் அவர்களை துச்சமாக மதித்து தூக்கி எறிகிறார்கள். ஏறி வந்த ஏணிகளை எல்லாம் எட்டி மிதிக்கிறார்கள். பணம் பணம் பணம், இந்த பணம் மட்டுமே வாழ்க்கையின் குறிக்கோள் என்று கொண்டு வாழ்ந்திருப்பவர்கள் அன்பை பாராட்ட மாட்டார்கள், சுற்றத்தாரை உறவினர்களை பாராட்ட மாட்டார்கள். இவற்றையெல்லாம் அனுபவத்திலே பார்க்க முடிகிறது. இதை சொல்லும் போது
எனக்கு மனவேதனையை தந்த இருவருடைய உரையாடலை பற்றி இங்கே குறிப்பிட வேண்டியது அவசியமாகிறது. ஒரு சமயம் ஒரு பள்ளிக்கு ஒரு காரியமாக சென்றிருந்தேன். அப்போது அங்கே ஆசிரியர்களின் ஓய்வறையை கடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆசிரியர்களின் ஓய்வறையிலே மூட்டை கட்டி புடவைகளை விற்கக்கூடிய வியாபாரி ஒருவர் நின்றிருந்தார். அந்த வியாபாரியிடம் புடவைகளை வாங்கி அவருக்கு பணத்தை கொடுத்துவிட்ட பிறகு அங்கே இருந்த ஆசிரியைகள் பேசிக்கொண்டிருந்த வார்த்தை காதிலே விழுந்தது. ஒருவர் சொல்கிறார், இந்த புடவை எனக்கு, இதோ இந்த புடவை என் நாத்தனாருக்கு என்று சொல்லுகிறார். இந்த புடவை வயதான என் மாமியாருக்கு என்று சொல்லுகிறார். இதை கேட்டு மற்றொருவர் சொல்லுகிறார், இப்படியே நீ சம்பாதித்த பணத்தை எல்லாம் நாத்தனாருக்கு மாமியாருக்கு என்று கொடுத்து விட்டால் எல்லாவற்றையும் இழந்து விடுவாய். வருமானத்தை சேர்த்து உன் வளமான வாழ்க்கைக்கு வழி பார்த்துக்கொள். இது எல்லாம் தேவையில்லாத விஷயம். உன் புருஷன் பார்த்து கொள்ளட்டும். உனக்கு ஏன் இந்த வேலை? நீ சம்பாதித்த காசை பத்திரமாக வைத்துக்கொண்டு உனக்கும் உன் குழந்தைகளுக்கும் அதை சேமித்து வைக்க பழகு. இப்படி ஊதாரி செலவு செய்யாதே என்று அற்புதமான உபதேசம் செய்ததை காதால் கேட்டேன். ஆகா, ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய இவர்களுக்கும் கூட சுயநலம் இந்த அளவிற்கு இருக்கிறதே. தங்கள் குடும்ப உறுப்பினர்களை கூட இவர்கள் மதிக்க கூடாது என்கிற கொள்கையோடு இருக்கிறார்களே என்று எண்ணிய போது இளம் வயதிலே நான் படித்த ஒரு நகைச்சுவை துணுக்கு எனக்கு நினைவுக்கு வந்தது. ஒரு பத்திரிகையிலே வந்திருந்த ஒரு நகைச்சுவை துணுக்கு. தங்கள் வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்திருந்தார்களாம். விருந்தினர்களை பார்த்து எரிச்சல் கொண்ட அந்த வீட்டுக்காரர், வாருங்கள் வாருங்கள், உங்கள் வரவு நல்வரவாகட்டும். அப்புறம் உங்களுக்கு என்ன கொண்டு வரட்டும்? காப்பி கொண்டு வரட்டுமா, தேநீர் கொண்டு வரட்டுமா, குளிர்பானம் கொண்டு வரட்டுமா, இல்லை ஆட்டோ கொண்டு வரட்டுமா என்று கேட்டாராம். இப்படி ஒரு நகைச்சுவை துணுக்கு இளம் வயதிலே படித்திருக்கிறேன். ஏன் வந்தாய் என்று கேட்காமல் கேட்டதைப் போன்று அந்த நகைச்சுவை என்பது அமைந்திருந்தது. இன்றைய மனிதர்கள் பெரும்பாலும் இப்படித்தான் இருக்கிறார்கள். உறவினர்கள் வந்துவிட்டார்களே, ஐயோ வீட்டிலே வாங்கி வைத்த அரிசி பருப்பு தானியங்கள் தீர்ந்து விடுமே என்று வேதனைப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்களே அல்லாது உறவினர்களை உண்மையான முகத்தோடு உபசரிக்கக்கூடியவர்களாக இல்லை. வள்ளுவ பெருந்தகையும் அழகாக ஒன்றை சொல்லி இருந்தார், மோப்பக்குழையும் அனிச்சம் முகந்தெரிந்து நோக்கக் குழையும் விருந்து என்று. விருந்தினர்களாக உங்கள் வீட்டிற்கு வந்தவர்களை இன்முகத்தோடு உபசரிக்க வேண்டும். சிறிது உங்கள் முகம் கோணி இருந்தாலும் வந்தவர்கள் மலரைப் போல வாடிப்போவார்கள். அனிச்சமலர் முகந்து பார்த்தால் வாடிவிடும். விருந்தினர்கள் மாறுபட்ட பார்வை பார்த்தாலே வாடிவிடுவார்கள். அதன் பிறகு உன் இல்லத்திற்கு யாரும் வரமாட்டார்கள். உனக்கு துன்பம் என்பது வந்தபோது உண்மையாக உனக்கு உதவக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று வள்ளுவ பெருந்தகை சொன்னார். இதன் காரணமாக செல்வச் செழிப்பினால் செல்வம் சேர்த்துவிட்ட திமிரின் காரணமாக காரியங்களை செய்யும் போது மேலோட்டமாக பாராட்டக்கூடியவர்கள் இருந்தாலும் கூட பற்பல வகையான பகைகளையும் இவர்கள் சந்தித்தே ஆக வேண்டியிருக்கும். அது மட்டுமல்ல, கர்மவினைகள் வேறு மேலும் மேலும் அதிகரித்தபடியாகவே இருக்கும். வல்வினை விளையும் என்று விவேக சிந்தாமணி ஆசிரியர் சொல்லுகிறார். இதை பற்றியெல்லாம் சிறிதளவும் சிந்திக்காமல் வாழக்கூடிய வாழ்க்கையை விட்டுவிடுங்கள். உங்களுக்கு செல்வம் வந்தபோது உற்றார் உறவினரை பேணி பாதுகாருங்கள். உங்களால் முடிந்த வரையிலும் தேவையானவர்களுக்கு உதவிகளை செய்யுங்கள். இறைவன் கொடுத்த செல்வம் இறைவனால் படைக்கப்பட்ட மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கட்டும் என்கிற கருத்துக்களை விவேக சிந்தாமணி ஆசிரியர் இத்திருப்பாடல் வாயிலாக நமக்கு சொல்லுகிறார். அருமை சகோதர சகோதரிகளே, சுயநல நோக்கத்தை கைவிட்டு என்ற வரையிலும் இல்லாதவர்களுக்கு உதவுவோம் என்கிற மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.